வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்று முதலமைச்சர் விஜய்யை அவதூறாக பேசிய வழக்கிலே தூத்துக்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அவருடைய முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து அடுத்த சில நிமிடங்களில் இந்த கைது நடவடிக்கை அரங்கேறி இருக்கிறது. இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஃபுல்லா விவாதம் நடத்துறாங்க. தமிழ்நாடு அரசு முன்னாள் அமைச்சர்களை பழிவாங்கும் செயலில் ஈடுபடுகிறது அப்படின்லாம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஆணவம் அழிவுக்கு வழிவகுக்கும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. சரி, இந்த வழக்குல என்ன நடந்தது, ஏன் ஒரு அவதூறு வழக்கில் இப்படி கைது வரை வந்து விட்ட விஷயம் என்ன? இன்னும் சொல்ல போனால் இந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கடந்த பல ஆண்டுகளாக மத்திய அரசின் அமலாக்கத்துறை வழக்கை எதிர்கொண்டு வர்றவர். அவருக்காக உச்சநீதிமன்றத்தில் முகுல் ரோஹத்கி போன்ற மூத்த வழக்கறிஞர்கள்லாம் வாதாடி கடந்த பல வருடங்களாக அவருடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டன. அவர் மேல இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனோட சொத்து குவிப்பு வழக்குல அமலாக்கத்துறை தன்னையும் ப்ராசிக்யூஷன்ல சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அவங்க மனு போட்டாங்க. அந்த அளவுக்கு அமலாக்கத்துறை எனப்படும் இடியையே பல ஆண்டுகளாக எதிர்கொண்டு வருகிற அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த அவதூறு வழக்குல எப்படி சிக்கினாரு அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதாவது கடந்த ஜூன் 20ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூர்ல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசினாரு. அப்ப பேசும்போது சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றத பத்தி அவருக்கே உரிய சில வார்த்தைகள்ல பேசினாரு. ஏற்கனவே பல முறை அனிதா ராதாகிருஷ்ணன் பலத்த சர்ச்சைகள் ஏற்படும் வகையில் பேசியவர். இந்த முறை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் இப்படி உட்கார்ந்துருக்காரு, அவரை பார்த்தா எப்படி இருக்கு என்றதை பத்தி எல்லாம் மிக ஒரு கேலியாக மிக ஆபாசமான சில வகையில அந்த கூட்டத்தில் அவர் பேசினார். இதையடுத்து அந்த ஆத்தூர் நகரத்துடைய ஆளுங்கட்சி நகர செயலாளர் செல்வம் அனிதா ராதாகிருஷ்ணன் மேல ஒரு புகார் கொடுக்கிறார் ஆத்தூர் காவல் நிலையத்தில். இது மாதிரி எங்க முதலமைச்சரை பற்றி ரொம்ப அவதூறா பேசுறாரு, சட்டமன்றத்தில் அவரோட நடவடிக்கைகள் பத்தி அவதூறா பேசுறாரு என்று முன்னாள் அமைச்சர் மீது ஆத்தூர் டிவிகே நகர செயலாளர் ஒரு புகார் கொடுக்கிறார். இந்த புகாரின் அடிப்படையில் உடனடியாக எஃப்ஐஆரும் போடுறாங்க. இந்த நிலையில கடந்த ஜூன் 29ஆம் தேதி திருச்செந்தூர் அருகே உள்ள தண்டுப்பத்து, அதுதான் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனோட வீடு. அந்த வீட்டுக்கு ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் வர்றாங்க. இது போல உங்கள்கிட்ட அந்த வழக்கு சம்பந்தமா விசாரிக்கணும், நீங்க விசாரணைக்கு வரணும் அப்படின்ட்டு சம்மன் கொடுக்க வர்றாங்க. அப்போ அந்த சம்மனை பார்த்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், எனக்கு முதுகு ரொம்ப வலிக்குது, நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 நாள் கழிச்சு வர்றேன் என்று போலீசாரிடம் சொல்கிறார். அந்த பதிலையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு ஆத்தூர் காவல் நிலைய போலீசார் அவருடைய வீட்டிலிருந்து வெளியே செல்கிறார்கள். இதற்கிடையில அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கறிஞர்கள், அண்ணாச்சி இவங்க எதை வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம ஒரு ஏபி போட்டு வைப்போம், ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் பெட்டிஷன் போட்டு வைப்போம் என்று, சம்பவம் நடந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம் என்பதால் அது எந்த நீதிமன்ற எல்லைக்குள்ள வருது, எந்த ஹைகோர்ட்டோட ஜூரிடிக்ஷன்ல வருது அப்படின்னு பார்த்தா மதுரை ஹைகோர்ட்ல தான் வருது. அதனால மதுரை உயர் நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்ஜாமீன் மனு போடுறாரு. இதை மாதிரி அந்த கூட்டத்தில் நான் பேசினேன், ஆனால் அதை போலீசாருக்கு கொடுத்த புகாரில் அது அரசியல் ரீதியாக மோட்டிவோட அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கு, இதனால என் மேல கைது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்று நினைக்கிறேன், அதனால எனக்கு ஏபி கொடுக்கணும், கோர்ட்டு கொடுக்கிற எந்த நிபந்தனைக்கும் நான் கட்டுப்பட தயார் அப்படின்னு அந்த முன்ஜாமீன் பெட்டிஷன்ல அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்தாரு. இதுல என்னன்னா, மதுரை உயர்நீதிமன்றத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த இந்த முன்ஜாமீன் மனு உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதன்மை அமர்வுக்கு மாற்றப்படுது. அதாவது எம்பி எம்எல்ஏக்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்னா அதை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற முதன்மை அமர்வு தான் விசாரிக்கணும் அப்படின்ற அந்த அடிப்படையில மதுரை உயர்நீதிமன்றத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் அனிதாவுடைய முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுது. அப்படி ஜூன் 30ஆம் தேதியே மாற்றப்பட்டதாக ஹிந்து ஆங்கில நாளிதழ்கள்லாம் அந்த செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆனாலும் அனிதாவின் வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்தில் அலட்சியமா இருந்துட்டாங்க. இந்த நிலையில தான் ஜூலை 3ஆம் தேதி அந்த பெட்டிஷன் வருது சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த பெட்டிஷன் வந்தோடனே அனிதா ராதாகிருஷ்ணனுக்காக ஆஜரான வழக்கறிஞர்கள் இவர் தண்டுப்பத்து வீட்டுக்கு போலீசார் விசாரணைக்கு அழைத்ததையும், நான் உடம்பு சரியில்லை, முதுகு வலியா இருக்கேன், 10 நாள் கழிச்சு வர்றேன் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் பதில் சொல்லி அனுப்பியதையும், உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விவாதத்தில் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்தார்களா, வாதத்தை எடுத்து வைத்தார்களா அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு அனிதா ராதாகிருஷ்ணனோட ஆதரவாளர்களே சொல்றாங்க. இந்த நிலையில தான் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த அனிதா ராதாகிருஷ்ணன்
பேசிய பேச்சு விவரம் அதெல்லாம் பார்த்துட்டு இத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் இப்படிலாம் பேசலாமா, நீங்க முதலமைச்சர் என்ற பதவிக்கு மரியாதை கொடுக்க வேண்டாமா என்றெல்லாம் மிக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டதோடு முன்ஜாமீன் மனுவை நிராகரிச்சாங்க. அதாவது உங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்க முடியாது என்று நிராகரித்தார்கள். இந்த நிலையில் தான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட முன்ஜாமீன் மனு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் யார் வாதாட போறா, இங்க நடந்த என்னென்ன விஷயங்களை அவங்க சொல்லணும் என்ற ஒரு ஒருங்கிணைப்பு என்பது அனிதா ராதாகிருஷ்ணனின் வழக்கறிஞர்களிடம் இல்லை. அதனால்தான் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் இப்படி ஒரு முன்ஜாமீன் நிராகரிப்பு நடந்திருக்கு அப்படின்ட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் வட்டாரத்தில் அவங்க வழக்கறிஞர்கள் மேலதான் அவங்க பாயிறாங்க. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மேல மிரட்டல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுது என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய முன்ஜாமீன் மனுவை காலையில ஒரு 11:15 மணி வாக்குல நிராகரித்த நிலையில் அடுத்த ஒரு 35-40 நிமிஷத்துலலாம் ஆத்தூர் போலீசார் அங்கேயே இன்னைக்கு ஆத்தூர்லயே ஒரு ஆய்வு பணியில் இருந்த முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை உங்களுடைய ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் ஆயிடுச்சு, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. என்னையா அப்படின்ட்டு அவர் அதிர்ச்சி ஆகிறார். உடனடியாக சரி என்னோட வண்டியில வரேன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல நீங்க போலீஸ் வண்டியிலேயே வாங்கன்னு சொல்லி அவரை இன்று காலை ஒரு 11:45-12 மணி வாக்கில் ஆத்தூரில் இருந்து போலீஸ் வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸ் போறாங்க. தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸ்ல அடிஷனல் எஸ்பியோட ரூம்ல அவரை உட்கார வச்சுட்டாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை உட்கார வச்சுட்டாங்க. மதியம் அவருக்கு லஞ்ச் போலீசாரே வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மதியத்திலிருந்து மாலை வரை அவரிடம் தூத்துக்குடி எஸ்பி ஆபீஸிலே வைத்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுகிறது. அதன் பிறகு இன்று மாலை அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கதான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னை தமிழக வெற்றி கழகத்தில் சேர சொல்லி வற்புறுத்துறாங்க, என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி வற்புறுத்துறாங்க, நான் திமுகவில் தான் இருப்பேன் என்றெல்லாம் செய்தியாளர்கள் மத்தியில் சொல்றாரு. அதற்கு அடுத்து அவரை நீதிமன்றத்துக்கு ஆஜர்படுத்த அழைச்சிட்டு போறாங்க. இந்த நிலையில் சட்ட அமைச்சர் சி.டி. நிர்மல்குமார் இன்று மதுரையில் இதை பத்தி கேட்டபோது அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் எங்கள் கால்களில் விழுந்தால் கூட அவர்களை நாங்கள் எங்கள் கட்சியில் அவர்களை சேர்க்க மாட்டோம், இப்படிப்பட்டவர்கள் பேசிய பேச்சுக்கு உரிய சட்ட நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டிருக்கு, ஆன்டிசிபேட்டரி பெயில் நிராகரிக்கப்பட்டால் உடனடியாக என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் போலீஸ் செஞ்சிருக்காங்க, இதுல அரசியலே இல்லை என்று சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கிறார். உண்மையில் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கு இடையில் இருந்த கம்யூனிகேஷன் கேப், அந்த ஒருங்கிணைப்பு இல்லாமைதான் இந்த அரெஸ்ட் வரை அவரை கொண்டு விட்டுருக்கு அப்படின்ட்டு அவருடைய வட்டாரத்திலே சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க ஹிந்துல இந்த நியூஸ் வந்திருக்கு, அதுக்கு கீழே சில பின்னூட்டங்கள் இடப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஆளுங்கட்சியை குற்றம் சொல்லக்கூடாது, அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தான் குற்றம் சொல்லணும், இப்படி ஒரு சிம்பிள் கேஸ்ல கூட அவர் அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி அவர் காப்பாத்தாம போனாரு என்று அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் மீதே குற்றம் சாட்டி பல பின்னூட்டங்கள் அந்த ஹிந்துவோட அந்த செய்திக்கு கீழே வந்திருக்கின்றன. அதாவது இந்த கருத்துக்களை வைத்து பார்த்தால், அங்கே நடந்தவற்றை வைத்து பார்த்தால் என்ன என்ன நடந்திருக்குன்னா, இது ஆளுங்கட்சி நீங்க முதலமைச்சரை கண்ணாபின்னான்னு எதிர்த்து பேசுறீங்க, அவங்க புகார் கொடுத்தாங்க, அவங்க வழக்கு போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த வழக்கை எந்த முறையில் அணுக வேண்டும் என்ற ஒரு தெளிவு அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்பு வழக்கறிஞர்களிடம் இல்லாத காரணத்தால் தான் இன்றைக்கு அவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறதே தவிர, இதில் ஆளுங்கட்சியின் அத்துமீறலோ சட்டவிரோதமோ சட்டத்தை துஷ்பிரயோகம் தவறாக பயன்படுத்த விஷயமோ எதுவுமே இல்லை என்பதுதான் நடந்த விஷயங்களில் இருந்து நமக்கு கிடைக்கிற உண்மையாக இருக்கு. இன்னொரு விஷயம், இன்றைக்கு இன்னொரு முன்ஜாமீன் மனுவும் சென்னை உயர்நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதாவது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பிரதர் அசோக் அவர் ஒரு முன்ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு. அதாவது தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேரம் பேசி அவர்களை திமுகவுக்கு ஆதரவாக அல்லது அவர்களது கட்சி தலைமைக்கு எதிராக செயல்பட வைப்பதற்காக 35 கோடி ரூபாய் பேரம் பேசினார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் இதுவரை 7-8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்கள் செந்தில் பாலாஜி, அசோக் குமார் ஆகியோருடைய ஆலோசனையின் பேரில் தான், அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த ப்ராசஸை மேற்கொண்டிருக்காங்க என்று போலீஸே குற்றம் சாட்டியிருக்கிற இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் முன்ஜாமீன் மனு செய்திருக்கிறார்.
இந்த முன்ஜாமீன் மனுவில் அவரது வழக்கறிஞர்கள் என்ன வாதாடப் போகிறார்கள் என்பது அடுத்த கட்ட சுவாரஸ்யம். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.